உன் புள்ள வர முடியாது சொல்லிடுச்சு. பின்ன செமஸ்டர் எக்ஸாமை வச்சுக்கிட்டு என்னை ஊருக்கு வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. ஐயோ, என்னாச்சு? புரியல. திடீர்னு எப்படி சொல்றீங்க? ஏக்கா? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். சரி நான் கிளம்பிட்டு கூப்பிட்றேன். அம்மா, நம்ம ஊருக்கு போய் அப்படின்ட்டாங்க. ஊருக்கா? ஆமாண்டா. எதுக்கு? போய் ஒரு எமர்ஜென்சியான ஒரு வேலை. அம்மா, எனக்கு எக்ஸாமா இன்னைக்கு? என்னமா விளையாண்டுட்டு இருக்க நீ? அம்மா, எக்ஸாம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அரியர் வச்சா பரவாயில்லையா? சுச்சுவேஷன் மாறிடுச்சு தங்க. அதுக்கு அரியர் வைக்கவா? சுச்சுவேஷன் மாறி இருக்கு, என்னன்னு நீ கேட்கணும் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி அங்க ஒரு எமர்ஜென்சி, அப்புறம் நம்ம போகாம வேற யார் போவா? அங்க யாரும் இல்ல, நம்மள விட்ட யார் இருக்கிறாங்க? நம்ம தான் போகணும். என்ன ஓகே தான். அரியர் வச்சா உனக்கு ஓகேவா? அப்புறம் அதுக்கு போகாம நான் இருந்தா ஓகேவா? அம்மா, அரியர் வச்சா வேலையே கிடைக்காதுமா. இங்க படிச்சவனுக்கே வேலை இல்லை, அரியர் வச்சா கொடுத்துருவானா? உன்னை அரியர்லாம் வைக்க சொல்ல தங்கம், நாளைக்கு எக்ஸாம் எழுதிக்கலாம். அது எப்படிமா முடியும்? லாஜிக்கா பேசுமா? இது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி. காலேஜ்னா உங்களுக்கு விளையாட்டா போச்சு இல்ல? காலேஜ் விளையாட்டா இல்லடா சாமி. அடுப்புல வேற எல்லாம் வச்சிருக்கேன், எல்லாம் அவசரத்துக்கு நடக்குது. கடவுளே, என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல. கொண்டு நான் மேம் போறேன் பேசுறேன். என்னப்பா மேமுக்கு மேம் நம்பர் எடுத்து கொடு. ஷோ, ஏமா செமஸ்டர் எக்ஸாம்மா, யாருக்கு சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. லீவ் போட்டா அரியர்னா அரியர் தான். லீவ் போட்டதுக்காக நாளைக்குலாம் அந்த எக்ஸாம் எழுத வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இது ஒன்றும் நார்மல் எக்ஸாம் கிடையாது. நாளைக்கு எழுதிக்கலாம். ஏமா, இது செமஸ்டர் எக்ஸாம். பாப்பா பப்ளிக் எக்ஸாம் அப்படி இருந்தா நீ நாளைக்கு போய் எழுத சொல்லுவியா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சுன்னா நீ சொல்லு, பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு போய் எழுத முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் இது காலேஜ்ல உங்களுக்கு விளையாட்டா போயிடுச்சுல. அப்படி இல்லடா தங்கம். அப்படி என்ன அப்படி இல்ல? ஃபர்ஸ்ட் செம்ல அரியர் வச்சுட்டு போகணுங்கிற நீ. அரியர்லாம் வைக்க சொல்லடா. ஏமா, லீவ் போட்டா அரியர் தான்மா, அடுத்த நாள் எக்ஸாம் எழுத முடியாது. நிருமா சொல்லுமா, போயே அவனு ஒரு சிச்சுவேஷன்மா. நீங்க ஆனா போங்க, என்ன கூப்பிடாதீங்க. எங்க இருப்ப? நான் உன்னை ஒத்தைய எங்க விட்டுட்டு போட்டு? யார் நம்பி விட்டுட்டு போட்டான்? என்ன நம்பி விட்டுட்டு? உன்ன நம்பி விட்டுட்டு போறதா? எதுக்கு இத்தனை சீர வைக்கிற? முடி பூரா கொட்டதுக்கா? உனக்கு தெரியாதம்மா. போறோம். நான் வரல. அக்கா வரலையா? தங்கம், எனக்கு தெரியாது தங்கம், வரணும். நான் வரல. இல்ல சாமி, சொன்னா நீ சொல். பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு போய் எழுத முடியுமா? ஒரே வார்த்தை இதுக்கு ஆன்சர் சொல்லு. இதுக்கு ஆன்சர் சொல்லு. ஏமா, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. முடியாதுதான் தங்கம். அப்ப அதே மாதிரி இதுவும் பப்ளிக் எக்ஸாம் தான். உன் புள்ள அரியர் வச்சு வேலை கிடைக்காம சுத்தணும்னா நீ பண்ணு. ஒரு எக்ஸாம் தானே? ஒரு எக்ஸாம் அரியர் வச்சாலும் அரியர் தான். அரியர் தான் தெரியுது. நீ வேணா வந்து வைக்கிறியாமா? நான் என்னத்துக்கு அரியர் வைக்கணும்? பப்ளிக் எக்ஸாம்ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். நாங்கள் அப்படி சொல்லுவோம், நீ லீவ் போட்டு அடுத்த நாள் போய் எழுது, அம்மா சொல்லிட்டோம். எனக்கும் உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயும் கிடையாது. இப்போ நான் உன்னை வர சொல்லி சொல்லவே இல்லை. அம்மா கிட்ட அம்மாவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு எக்ஸாம் தானே சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழா? அம்மா, தமிழ் எக்ஸாம் அம்மா. அதுதான் கண்ணே, திரும்ப தமிழ் அரியர் வச்சாலும் அரியர். ஏ லூசு, நான் மட்டும் தமிழ் எக்ஸாம் தான் சொன்னேன். சொல்ல ஏதோ சொன்ன. அவளையே கேளு.
நான் வரல, உங்களுக்கு வேணும்னா நீங்க போய்க்கோங்க. எனக்கு அந்த சொந்தமும் வேணாம், எதுவும் சொந்தமாக வேண்டாமா? சொந்த பந்தம் வேண்டாமா? சொந்த பந்தம் எதுவும் இருக்கலாம். அம்மா சுச்சுவேஷன் புரிச்சுக்கோ. எந்த சொந்த பந்தம்னா அதில் நீயும் தான் வர. உண்மையா இல்லையா? சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க அது சொந்தனா, இப்போ அம்மா தானே உன் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கல நீ சொல்கிற. ப்ளீஸ் தாங்க, ஒரே ஒரு டைமு மா, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு விட்டுருங்க. ப்ளீஸ் தாங்க. எப்படியோ காலேஜ் கிளம்பி எப்படியோ போய்க்கிறேன், நீங்கள் எங்கேயோ போங்க. இப்படி மறுபடி தூக்கிட்டு நாங்கள் போனோம்னா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கு நீங்கள் என்னை கூப்பிடாம வந்திருக்கணும். அம்மா இப்போ என்ன கூப்பிடுறல, பப்ளிக் எக்ஸாமுக்கு பாப்பாவை கூப்பிடுற நீ, நாளைக்கு போய் எழுதுன்னு சொல்ற நீ என்னத்துக்கு நான் போகணும்? நான் மட்டும் ஆகணாவா? நான் இப்போ உன்னை இது வரைக்கும் அன்னைக்கு அப்படிதான் பிராக்டிகல் சொல்ல போறப்ப இது வரைக்கும் நான் உன்னை வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. அப்புறம் நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. என்ன எக்ஸாம் அப்படிதான் கேட்டேன். ஒரு எக்ஸாம் இப்படிதான் நான் சொன்னேன். உடனே நீங்களாம் அவளை நினச்சிக்கிட்டு ஆட வேண்டியது வானத்துக்கும் பூமிக்கும். கேவலமாக இருக்குது. நீ என்ன சொன்னாலும் உன் புள்ள வரலையா? சரி விட்டு, அவங்க அவங்களுக்கு சொந்தம் வந்து வேண்டான்ட்டாங்க. கேரளா போய் ஒரு சுச்சுவேஷன் வருது. நான் என்ன செய்யட்டும்? நான் போனால் 2 நாள் ஆகும். அப்புறம் எங்க நம்பி இந்த பிள்ளைய விட்டுட்டு போறது? சரி, நான் கூட எனக்கு ஏதாவது சமைக்க தெரியும், நான் சமைச்சு சாப்பிட்டுப்பேன். நான் கூட எனக்கு ஏதாவது சமைக்க தெரியும், நான் சமைச்சு சாப்பிட்டுப்பேன்னு. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, என்ன தெரியும்? நல்லா ஃபோன் பார்க்க தெரியும், சேட் பண்ண தெரியும், தூங்க தெரியும். நான் சொன்னது உண்மைதானே? அப்ப எங்க விட்டு போவேன்? சோறு அவங்க ஆக்கி தின்னாலும் சரி, திங்கட்டும் சரி. அது எடுத்து வந்து மட்டும் யாராச்சும் ஊத்திருங்கம்மா. எங்கேயோ ஊத்திட்டேன். எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் முடிச்சாதான் நான் கிளம்ப முடியும். நான் அவளே பார்த்துட்டு இருந்தேன், மற்றது எதையும் நான் பார்க்க முடியாது. அப்புறம் என்ன சமைச்சிட்டு இருக்கிற? அப்படி என்ன தூக்கி போட்டு போவாங்க? எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வை, அப்புறம் வந்து சமைச்சுக்கலாம். எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, அப்புறம் சமைச்சுக்கலாம். அக்கா அக்கா அம்மா லாஸ்ட்டாக கேட்குது, வரியா வரலையான்னு. அம்மா உன் புள்ள வர முடியாது சொல்லிடுச்சு. ஸோ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆளை அழுக்க மாற்றி மாற்றி. அம்மா உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்காமா? பின்ன செமஸ்டர் எக்ஸாமை வச்சுக்கிட்டு என்னை ஊருக்கு வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. உண்மைதான் சொன்ன, நீ தான் வரலின்ட்ட. நான் 2 நாள் ஏதாவது பேசணும், நான் பேசல. நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சுட்டு கூப்பிட்டு இருந்திருக்கணும் என்ன. சரி விட்டு, நான் தான் வேணா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சூடு போட்டு வச்சா ரெடி ஆகி கிளம்பி. யாரும் எனக்காக எங்கெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏம்மா நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? ஆமா தங்கா, நான் புரியாம பேசிட்டு இருக்கோடு. நீ புரிஞ்சுதானே இப்படிலாம் பேசிக்கவே மாட்டேன். நான் தான் புரிஞ்சுக்கல, விட்டு.
இப்படி இருக்கீங்களோ எனக்கும் தெரியல. நாங்கள் அப்படித்தான். அதுவும் அப்படிதான் புரியாம வா வாங்குது, நீயும் அப்படிதான் கூப்பிட்டு இருக்க. சரிம்மா, நீ வந்து உனக்கு தேவையானதை பார்த்துட்டு நான் போயிட்டு என்னைக்கு வரணும் வரேன். என்னைக்கு வரணும் புரியல எனக்கு. நாங்கள் போகிற வேலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி என்ன தைரியத்தில் என்ன கூப்பிடுற? தெரியாம கூப்பிட்டேன், மன்னிச்சிடணும். இன்னும் பாஸ் செமஸ்டர் எக்ஸாம்லாம் சும்மா விளையாட்டு கிடையாது. ஏம்மா அப்படிலாம் இல்லை, எந்த எக்ஸாம்னாலும் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாம்லாம் உனக்கு தெரியும். அப்படி கூப்பிட்டனால தான் எனக்கு கோவமே வந்துச்சு. நான் என்ன பண்ணுறது? அப்போ என்ன எமர்ஜென்சி வந்துச்சாங்க? ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நீயே வரலாம். அப்புறம் எதுக்கு உனக்கு எமர்ஜென்சி பற்றி தெரிஞ்சுக்கணும்? இப்பெல்லாம் பேசினா டென்ஷன் ஆகுது. நான் ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பா வேணா கூட்டிட்டு போ. அது நீ சொல்ல தேவையில்லை. நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன், நீ பண்ணக்கூடாது. ஓஹோ, சரி சரி. செவ்வாய் இன்னைக்கு கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணு. சின்ன சொன்னாங்க. ம்.